வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்களை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வக்கரமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும். உங்களுக்கே வந்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஆய்வுன்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. அந்த வக்கரம் பண்ணும்போது கொஞ்சம் கராராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், டிலேடு. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் டிலேயாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 2ஆம் அதிபதி 12 குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறது, கொஞ்சம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி ஆனாலும் அவங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வந்து அது கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், அம்மா அப்பா உறவுகள்லாம் வந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து நம்ம நினச்ச டைமுக்கு போகாத ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம நினச்ச டைமுக்கு எதுவுமே பண்ண முடியலைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். மனைவியோட முயற்சிகள் வந்து பெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். மனைவியோட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களும் சின்ன சின்ன கருத்து வேறுபடும். யாராருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி ஆனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து 9ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி ராசி. ஸோ உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள். ஸோ உங்களுக்காக விரயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் வந்து பெனால்ட்டிலாம் கட்டுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதே நேரத்தில் வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளே நல்லா இருக்குங்க. வேலை சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியான 3 8ஆம் அதிபதியாக இருப்பார். 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோ, அது மட்டும் இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிடிவாதத்தால் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவியினுள்ள வந்து ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் அதனால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து 6ல் இருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஸோ அங்கங்கே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் வந்து விரயம் வர. ஸோ அப்போ வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நம்ம நினச்ச டைமுக்கு அந்த வேலை முடியலைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தின்னு கேது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்போது 12ஆம் அதிபதியாக வருதுங்க. ஸோ ராசியாதிபதி 12ல் இருந்தாலே நம்ம கொஞ்சம் செலவுகளை இழுத்து விட்டுரும். அது மட்டும் கேதுவுடைய சாதனமாக கேது வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல், ஐயோ இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது பெனால்ட்டி அடிச்சிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெருத்த லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்திற்காக ஒரு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசன்னம். ஸோ பிரசன்னம்னா நிறைய பிரசன்னங்கள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது.
நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க. ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம். ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது. சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது. ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க. அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம். அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்பூல பிரசனம். தாம்பூலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள், ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பூலம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது. அதில் வந்து அந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த 12 பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெற்றிலையை வச்சே சொல்ல முடியும். அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முழு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும். ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா, நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ வரீங்கன்னு வச்சுக்கோமே, வந்தோடனே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்ற விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும். இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திதி சூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதி சூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை வந்து அந்த திதி சூன்யமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம். ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க. ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை. ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த உடனே டக்குன்னு வரும். இதுதான் பிரச்சனை, இந்த சூழ்நிலை தான், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆள். ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க. அவர் வந்து அந்த சோழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கோயில் பிரசனத்தில் வந்து பார்த்தா பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அதை பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள். ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்ல, இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க. ஸோ அந்த பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்க மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு, அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா, அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த சிலையில் வந்து கை வந்து உடைஞ்சிருக்கு, கை வந்து தேஞ்சிருக்கு, பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு, முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசன்னத்தில் வந்துடுங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது. கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகள் ஆகும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தெய்வத்தை கட்டிடுவாங்க. மிளகை வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி குலதெய்வம். ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள். ஸோ கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு கூட அந்தளவுக்கு டெப்த்து கிடையாது. அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக. நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அந்த தீர்வு வந்து 3, 7, 11 பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும். கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு 70% வந்து, ஏன்னா 100% இதுக்கும் தீர்வு கிடையாது, ஒரு 70% வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். ஸோ இதுதான் மூதாதையர் செஞ்சுருக்காங்க, இதுதான் அவங்க வழியாக வந்திருக்கு, இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம். இது உங்கள் ஜோசியமே தேவையில்லை, உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை, நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லைங்க,
எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பிரசன்னம் மூலியமாக போய் பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.